ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். மதன், லெவியத்தான் வந்து கரையொதுங்கி இருக்குது மெக்சிகோ கிட்ட. அதை பத்தி சீக்கிரமா வீடியோ போடு. நம்மளோட புராண கதைகள்ல எல்லாம் வந்து இந்த லெவியத்தான் கரையொதுங்கிருச்சுன்னா மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. உலகத்தோட கடைசி நாள் அது மெக்சிகோ கிட்ட வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு வீடியோவை நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க. அதை வச்சு தான் நான் லெவியத்தானை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம ஸ்குவாடு எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டு, மதன் லெவியத்தானை பத்தி மட்டும் தானே பேசினேன். இன்னும் அதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பெஹமோத் அண்ட் ஜிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 மிகப்பெரிய உயிரினங்கள். அது இந்த லெவியத்தானை விட மிக பெருசு. அது வந்து அசுர வளர்ச்சி கொண்ட 2 மிருகங்கள் இருக்குது. அத பத்தி நீ பேசாம விட்டியே. உலகத்தோட கடைசி நாள்ல அதுவும் சேர்ந்து வரப்போகுது. அதையும் நீ பேசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வீடியோல நாம லெவியத்தான பார்க்க போறோம். பட் அதை விட முக்கியமா அதுக்கு முன்னாடி பெஹமோத்த பார்க்க போறோம். அண்ட் ஜிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஜூயிசமோட மித்தாலஜில இருந்த இந்த 3 உயிரினங்கள் என்னது? அவங்களோட பிலீஃப் படி இந்த 3 உயிரினங்களும் ஒண்ணா சேர்ந்து கடைசில பண்ணக்கூடிய சண்டை தான் உலகத்தோட கடைசி நாள். அதோட உலகம் அழிஞ்சிரும். கடவுள் எர்த்துக்கு வரப்போறாரு. தட் இஸ் எண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. இப்போ ரீசென்ட்டா இந்த கரை ஒதுங்குன ஒரு ஓர் ஃபிஷ் இருக்குல்ல, அதே லெவியத்தான்னு நினைச்சாங்க. இந்த மீதி இருக்கிற 2 அனிமல் எங்க இருக்குது? லெவியத்தான் கடலுக்குள்ள இருக்குன்ட்டாங்க. இந்த மீதி இருக்கிற 2 அனிமல் எங்க இருக்கும்பா? அப்படிங்கிற கேள்வியில இருந்து அது 2 என்ன அனிமல்ங்கிறது வரைக்கும் டீடைல்டா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நீங்க இன்னும் எம்ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் இந்த மாதிரி மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் உங்களை எக்ஸைட் பண்ற மாதிரி கான்டென்ட்லாம் நான் எப்போ போஸ்ட் பண்ணாலும் யூடியூப் அல்காரிதம் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து என் வீடியோவை கரெக்டாக சேர்க்கும். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்கிறது அதுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஓகே, நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சூப்பர், எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்கல்ல. இப்போ நான் உங்ககிட்ட முதல் விஷயத்துலேருந்து வர ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோஸோட மித்தாலஜி படி ஓகேவா 3 அனிமல்ஸ் வந்து கடவுள் வந்து படைச்சாராம். ஓகேவா, உலகத்தோட ஆரம்பத்தில். அது எப்படி சொல்றாங்கன்னா, இமேஜின் அ பீஸ்ட் சோ மேசிவ் இட் குட் கல்ப் டவுன் அன் என்டையர் ரிவர். ஒரு மொத்த நதியவும் ஒரே கல்ப்ல குடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமல் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அனிமல் இருக்க முடியுமா? ஒரு ஆறு எவ்வளோ தூரம் ஓடும்? எவ்வளோ தூரம் இருக்கும்? ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆற ஒரே கல்ப்ல குடிக்கணும்னா, அந்த அனிமல் எவ்வளோ பெருசா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு அனிமல வந்து கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த அனிமலோட பேர் தான் பெஹமோத் அப்படிங்கிற ஒரு அனிமல். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சர்பண்ட், ஒரு பாம்பு. சோ கொலோசல் இட் சர்ன்ஸ் அப் த சீ இன் இட்ஸ் ஃபியூரி. அது கோவப்பட்டுச்சுனால் மொத்த கடலையே கடைஞ்சு எடுத்துரும். அப்படி ஒரு பாம்பு. அதுதான் லெவியத்தான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து லெவியத்தான் தண்ணிக்குள்ள இருக்குங்கிறாங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ பேர்ட் சோ ஹியூஜ் தட் இட்ஸ் விங்ஸ் பிளாட் அவுட் த சன். அது வந்து ஒரு மிகப்பெரிய பறவை. அந்த பறவை வந்து தன்னோட விங்க விரிச்சுச்சுன்னா, சூரிய வெளிச்சம் எர்த்லயே படாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விங்க கொண்ட ஒரு பறவை. இந்த 3 உயிரினங்கள தான் வந்து கடவுள் படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பிலீஃப் படி நம்புறாங்க. இத தான் வந்து ஒரு ட்ரிலாஜி மாதிரி இந்த 3 அனிமல்ஸ் தான் எர்த்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. கடவுள் ஏன் இந்த 3 அனிமல்ஸையும் படைச்சாருன்னு அவங்க நம்புறாங்கனால், எர்த்ல அ மெயின்டெயின் பண்றதுக்கு, ஆர்டர மெயின்டெயின் பண்றதுக்கு. எந்த ஒரு கடல் உயிரினமும் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா வளர்ந்துறக்கூடாது. எப்பப்போ அந்த மாதிரி ஒண்ணு வளருதோ, அப்போலாம் லெவியத்தான் அத தலையிலேயே தட்டும். அது அழிஞ்சு போயிடும். எப்பப்போ ஒரு பறவை வந்து நான் தான் இருக்கிறதுலயே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி வளருதோ, அப்போ ஜிஸ் அந்த பறவை மிகப்பெரிய பறவை. அது தலையில ஒரு தட்டும். எல்லாமே ஆர்டருக்கு திரும்பிடும். எப்பப்போ மண்ணு மேல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும், மனிதர்கள சேர்த்து, குரங்குகளா இருக்கட்டும், அதிலேருந்து வந்த மனிதர்களா இருக்கட்டும், யார் ஒருத்தங்க இருக்கிறதுலே நாங்க தான்டா இந்த உலகத்துக்கே பாஸ்ன்னு நினைக்கிறாங்களோ, அப்போ பெஹமோத் வந்து ஒரு அடிய போடும். எர்த் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு இனம் மட்டும் ஆடும்ல, இந்த உலகம் எனக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள அடிச்சு நகர்த்திடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. பட் எனிவே, ஸோ இந்த பிலீஃப் வந்து இதுதான். இந்த 3 அனிமல்ஸ வந்து கடவுள் படைச்சாருன்னும், இந்த 3 அனிமல்ஸ் தான் வந்து எர்த்த வந்து அந்த கடைசி நாள் அன்னைக்கு இந்த 3 அனிமல்ஸும் வெளிய வரும். 3ம் சண்டை போடும் அப்படிங்கிறது தான் பிலீஃப். இதெல்லாம் ஏன் நம்ம இப்ப திடீர்னு பேச ஆரம்பிச்சோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்சிகோ கிட்ட ஒரு மீன் வந்துருச்சுங்க. அந்த மீன் வந்து ஓர் ஃபிஷ். இது வந்து உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மீனு. கடலோட ஆழமான பகுதியில இருக்கும். ஓகேவா? அந்த மீன் தான் இப்ப மெக்சிகோ பீச் கிட்ட வந்திருக்குது. இந்த ஒரு மீனோட பிசிக் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வித்தியாசமா வெர்டிகலா மூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ மேல இருக்கிற பிரேயா இருக்கட்டும், கீழ இருக்கக்கூடிய உயிரினங்களா மீனா இருக்கட்டும், அதுக்கு இது வர்றதே தெரியாது. இவ்ளோ பெருசு வருதுன்னு தெரியாது. ஏதோ சின்னதா வருதுன்னு பார்ப்பாங்க. சைடுல பார்த்தா அது செம்ம பெருசா இருக்கும். 20, 30 பேர் சேர்ந்து புடிச்சு தூக்குற மாதிரி கூட நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம். அவ்ளோ பெரிய ஒரு மீனு. அந்த மீனோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் குட்டி. ஓகேவா? ஜெனரலா வயசானது தான் கரை ஒதுங்கும். பட் இது ஒரு குட்டி வந்து
ஆழமான பகுதியில வாழும். ஓகேவா? சூரிய வெளிச்சம் வந்து 1% போகக்கூடிய இடத்துல வாழக்கூடிய அந்த ஒரு ஓர் ஃபிஷ்ஷு, அதோட குட்டி ஒண்ணு வந்து மெக்சிகோ பீச் கிட்ட பார்த்ததுனால தான், அந்த வீடியோ வைரல் ஆன உடனே லெவியத்தான் வந்துருச்சு உலகத்தோட கடைசி நாள்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அத லெவியத்தான் வந்த உடனே கடைசி நாள்னு சொன்னாங்க? இந்த கதைகள் தான். இது கடைசியில எப்போ இந்த லெவியத்தான் வந்து நான் இப்ப சொன்னேன்ல 3 அனிமல்ஸ வந்து கடவுள் படைச்சாருன்னு நம்புறாங்கன்னா, அதுல லெவியத்தான் தண்ணிக்குள்ள இருக்குது. ஸோ அது வெளிய வர்ற காலகட்டத்தில உலகத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. நெருங்கிருச்சு. கடவுள் வந்து கடைசி சண்டைய பார்க்க போறாரு. அதுல வந்து காப்பாத்த போறாரு. உண்மையா ரைட்டியஸ யோக்கியமா, நியாயமா இருக்கிற மக்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதனால தான் இந்த வீடியோ வந்தோனே நெறைய பேர் லெவியத்தான பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதனால தான் லெவியத்தான் மித்தாலஜி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. லாஸ்ட் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸா. பட் எனிவே கமிங் பேக் டூ ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 அனிமல்ஸ பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஹமோத். ஓகேவா? எர்த்ல யார் ஆடுனாலும் எந்த உயிரினம் ஓகேவா? திடீர்னு காக்காலாம் ஆடிச்சுன்னா, ஜிஸ் வந்து தலையில போட்டுரும். திடீர்னு ஷார்க் எல்லாம் ஆடிடுச்சுன்னா வந்து இந்த லெவியத்தான் வந்து தலையில போட்டுரும். அந்த மாதிரி நிலத்தில ஏதாவது ஒரு உயிரினம் ஓகேவா? பயங்கரமா ஆடிடுச்சுன்னா தலையில போடக்கூடியது தான் வந்து பெஹமோத் அப்படிங்கிற ஒரு அனிமலாம். இந்த பெஹமோத் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, இது வந்து புல்லு தான் சாப்பிடும். ஆனா, போன்ஸ் வந்து இரும்பு மாதிரி இருக்கும். அதோட முட்டியெல்லாம் வந்தீங்கன்னா, பிரான்ஸ்னால உருவான அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் இது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது மண்ணுக்கு அடியில வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. மண்ணுக்கு அடியில வாழும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஸ் த ரூலர் ஆஃப் ஸ்கை. ஆகாயத்தோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பறவை. இது வந்து தல வந்து பார்த்தீங்கன்னா, எர்த்த விட்டு வெளியவே போயிடுமாம். எர்த்துக்கு இது வந்து இறங்குச்சுன்னா, இது வந்து மொத்த ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கும். நாட் கன்ஃபைன்ட் டூ எர்த். எர்த்துக்குள்ள இது இல்ல. மொத்த ஸ்பேஸ்ல இந்த எங்கனாலும் சுத்திட்டு இருக்கும். இது எர்த்ல வந்து நின்னுச்சுனால், இதோட தல வந்து எர்த்துக்கு விட ஸ்கைல இருக்குங்கிறாங்க. ஸோ ஸ்கைல வந்து இதோட தல இருக்குங்கிற அளவுக்கு இது பெரிய சைஸ். இதோட கால் வந்து எர்த்ல நம்ம கிட்ட வச்சுச்சுன்னா, தல வந்து ஸ்கைக்கு மேல போயிடுங்கிறாங்க. ஸ்கைக்கு மேல போ முடியாது டெக்னிக்கலி. பேசிக்கா அது வந்து ஸ்கைக்கு போயிடும். அவ்வளோ உயரத்துக்கு போயிடும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விங் வந்து நான் சொன்ன மாதிரி சூரியனை மறைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய விங்கு. அண்ட் ஒன்ஸ் ஒரு காலகட்டத்தில ஒரு கதைகள் படி ஒரு பயங்கர ஆழமான பகுதி இருந்துச்சாம். அந்த பகுதிக்கு தெரியாம 2, 3 செயிலர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள குதிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து பார்த்துட்டு இருந்த ஜிஸ் இருந்துகிட்டு, இவங்கலாம் செத்துருவாங்களே! ஸோ இவங்க சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது தண்ணிக்குள்ள வந்து போயிடுச்சாம். ஸோ தண்ணிக்குள்ள போனதுக்கப்புறம் அந்த செயிலர்ஸ் வந்து ரொம்ப ஆழமான பகுதி, உலகத்திலேயே ஆழமான பகுதிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த பகுதியில ஒரு லேண்ட் மட்டும் மேல தெரிஞ்சிருக்காம். அவங்க சரி இந்த லேண்ட் ஒரு ஐலேண்ட் இருக்குது. அதுல போய் நம்ம ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறப்போ தான் ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுச்சாம், "அது ஐலேண்ட் கிடையாதுப்பா. அது ஜிஸ்ஸோட தல. அது மொத்த உடம்பும் தண்ணிக்குள்ள இருக்குது. கடலோட ஆழமான பகுதியில கால வச்சுச்சுன்னா, அதோட தல வந்து உலகத்தோட டீப்பஸ்ட் இடத்துல தல வந்து தண்ணிக்கு மேல தெரியுது. அவ்ளோ டீப்பான ஒரு பேர்டு. அவ்ளோ டாலான ஒரு பேர்டு. ஸோ அங்கலாம் போயிடாத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுச்சாம். ஸோ ஜிஸ் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம். ஜிஸ்ஸ பத்தி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட முட்டை வந்து உடைஞ்சிருச்சுனால், ஜிஸ் பறவை இல்ல. ஸோ அதோட முட்டை வந்து உடைஞ்சிச்சுன்னா, 60 சிட்டில வந்து கம்ப்ளீட்டா அதோட ஃப்ளட் வரும். அந்த எக்குக்குள்ள இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. டிஸ்ட்ரக்ஷன் வீடு எல்லாமே இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து லாஸ்ட் தான் வந்து நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிறது லெவியதான். இப்போ உலகமே பேசிட்டு இருக்கிறது. அதோட ஸ்கேல்ஸ் ஓகேவா? அதோட ஸ்கேல் ஸ்கின் தண்ணிக்குள்ள இருக்குல்ல. ஸோ ஸ்கேல்ஸ். உள்ளுக்குள்ள யாருனாலயும் துளைக்க முடியாது. வாயில இருந்து நெருப்பு வரும். அண்ட் அது அது கடைஞ்சிச்சுன்னா கடலே வந்து கடையும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு 3 முக்கியமான அனிமல்ஸ். பிலீஃப் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நாள் அன்னைக்கு உலகம் வந்து அழியக்கூடிய காலகட்டத்தில, எப்ப ஒரு இனம் அதிகமா ஆட ஆரம்பிக்குதோ இந்த உலகத்தில, கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் உலகத்தில இல்லையோ, 2 இந்த 3 அனிமல்ஸும் சண்டை போடுறதுக்கு காம்படிஷனுக்கு வரப்போகும். ஆனா ஜிஸ்ஸோட யாருமே சண்டை போட முடியாதுன்னு நம்பப்படுது. காரணம் ஜிஸ் பிலாங்ஸ் டூ ஆல் ஆஃப் ஸ்பேஸ். இது வந்து எர்த்துக்கு மட்டும் சொந்தமான ஒரு பறவை கிடையாது. ஸோ பேசிக்கா கடைசி ஃபைட்ல வந்து அதோட ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆனா, இந்த பெஹமோத் அப்படிங்கிற நிலத்தில இருக்கக்கூடிய இந்த அனிமலும், கடல்ல இருக்கக்கூடிய லெவியத்தனம் தான் வந்து ஃபைட்ட போடுமாம். 2மே பெஹமோத் வந்து அதோட வேகமான அந்த மிகப்பெரிய காம்ப வச்சுட்டு வேகமா ஓடி வர்றதும், இங்க லெவியத்தான் வந்து தீய கக்கிட்டு தண்ணிக்குள்ளேருந்து வெளிய வர்றதும், இது 2ம் சண்ட போடும். இந்த சண்டையில வந்து யாருமே ஜெயிக்க முடியாது. இது ஒருவேள வந்து தண்ணீல இந்த சண்டை நடந்துச்சுன்னா, கடைசி நாள் அது இன்னும் வரல. எர்த்ல நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பிலீஃப் படி கடைசி நாள். இந்த சண்டை வந்து ஒருவேள தண்ணீல இருந்துச்சுன்னா, லெவியத்தான் ஜெயிச்சுரும். ஏன்னா, அங்க அதுதான் ராஜா. ஒருவேளை இது வந்து மண்ணுல நடந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் பெஹமோத் ஜெயிச்சிடும். ஏன்னா, பெஹமோத் தான் இங்க ராஜா. ஆனா, ஒரு கடற்கரையில நடந்துச்சுன்னா, அந்த சண்டை முடியவே முடியாது. அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அது 2ம் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ, எர்த்ல வந்து மிகப்பெரிய பேரழிவு வர ஆரம்பிக்கும். யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கடவுள் வந்து எர்த்துக்கு வருவாரு. வந்து பெஹமோத்தையும் சாவடிச்சுருவாரு, லெவியத்தானையும் சாவடிச்சுருவாரு. 2ஓட உடல தான் வந்து சாப்பாடாவே எல்லாருக்கும் குடுப்பாங்க.
ஸோ அதுதான் வந்து கடைசி நாள். அதுக்கப்புறம் யார் யாரு நல்லவங்களோ அவங்க தான் கடவுள் கூட உட்கார்ந்து சாப்பிட முடியும். யார் யாரு கெட்டவங்களோ அவங்கலாம் தண்டிக்கப்படுவாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க கரெக்ட்டா இருந்துக்கோங்க. அந்த கடைசி நாள் ஜட்ஜ்மென்ட் டே வரப்போகுதுங்கிறது தான் வந்து பேசிக்கா கதை. ஸோ இந்த கதைய வந்து சில பேர் எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கனால், நீங்க இப்படி பாருங்களேன். ஜிஸ்ஸுங்கிறது வந்து ஸ்பேஸ். ஓகேவா? அத விட்டுருங்க. பட் இந்த பெஹெமோத்துங்கிறது நிலம். அந்த லெவியத்தான்ங்கிறது தண்ணிய ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு சுனாமியும் சரி, அது ஒரு எர்த்குவேக் மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, 2ம் ஒரே நேரத்தில வந்துச்சுன்னா எர்த் என்ன ஆகும்? மறுபடியும் எல்லாமே ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட்டா எப்பப்போ ஒண்ணு பயங்கரமான பில்டிங்லாம் கட்டுறோமோ, எல்லாம் தரமட்டமாயி எல்லாம் பேசிக் லெவலுக்கு வந்துரும்ல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன தான் அவங்க சொல்றாங்க. இப்படி தான் வந்து சில பேர் இன்டர்பிரட் பண்றாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்ல இன்டர்பிரட் பண்றவங்க இருப்பாங்க. இது இப்படி இருக்கலாமோ, அப்படி இருக்கலாமோன்னு. இன்னொன்னு இன்ட்ரஸ்டிங்கா என்ன வாசிச்சேன்னா, இப்படி தான் டைனோசர்ஸ் ஒரு காலத்தில எர்த் ஃபுல்லாவே ஒரு ஸ்பீசிஸ் வந்து கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அப்போ தான் ஜிஸ்ஸோட ஒரு குண்டு வந்து ஒரு ஒரு முட்டை வந்து இங்க விழுந்து எர்த்ல வந்து மறுபடியும் ஆர்டர வந்து கிராஸ்லேருந்து மறுபடியும் பேசிக்லேருந்து உருவாச்சு. ஸோ எப்போ ஒரு ஸ்பீசிஸ் வந்து கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணுதோ, இப்போ மனிதர்கள் அந்த மாதிரி இருக்கும். மத்தவங்களலாம் மத்த ஸ்பீசிஸ்ல மத்த உயிரினங்களெல்லாம் வாழ விடாம இருக்கோ, அப்போ வந்து மறுபடியும் ஆர்டர இப்படி உருவாக்குவாங்க. அது நேச்சர் தான் பண்ணும். அத தான் இப்படி இன்டைரக்ட்டா சொல்றாங்க. அப்படின்லாம் சில பேர் இன்டர்பிரெட் பண்ணாங்க. அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து எனக்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன். பட் ஓவரால் அதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான் அங்க ஜூஸோட நம்பிக்கையோட கதையா இருக்குது. அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த 3 அனிமல்ஸ் தான் எர்த்துக்குள்ள இருக்குது. அதுதான் எர்த்த கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்கிறது தான் வந்து பேசிக்கா அதாவது ஆர்டர எப்பவுமே நிலைநிறுத்திட்டு இருக்குது. யார் ஆடுனாலும் தட்டி தலையில உட்கார வைக்கிறது இந்த 3 அனிமல்ஸ் தாங்கிறது தான் நம்பிக்கை. அண்ட் வீடியோ முடியிறப்போ ஆஸ் ஆல்வேஸ் மதன், அப்போ ஏதாவது நடக்கப் போகுதா? லெவியத்தான் வரப்போகுதா? பெஹெமோத் வரப்போகுதா? ஜிஸ் வரப்போகுதான்னு கேட்டீங்கனால், நோ. இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கைகள் மட்டுமே. இது எதுவுமே வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் விஷயங்கள் கிடையாது. ஆக்சுவல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் கிடையாது. இன்னும் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து எந்த அனிமல்லேருந்து உண்மையிலே இது எழுதின காலகட்டத்தில சுத்தி எந்தெந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ரைனோசரஸ பார்த்து, அவர் ஒரு ஹிப்போபோட்டமஸ பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஆனகோண்டா மாதிரி ஒரு பாம்ப பார்த்து லெவியத்தான எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. சில பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி ஏதாவது பேர்ட பார்த்து ஜிஸ் எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலா ஹிஸ்டரிக்கும், பிலீஃப்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ பார்த்து வச்சுட்டோம்னா, இத பார்த்து நம்ம பயப்பட பெருசா தேவையில்ல. இதுலேருந்து நம்பிக்கை எடுக்க முடிஞ்சா எடுத்துப்போம். ஏன்னா எங்க புடிச்சு ஏறினாலும் வாழ்க்கையில வந்து நம்பிக்கை நல்லது தான். பட் உங்களுக்கு பயமா இருக்கு, இல்ல இப்படிலாம் ஏதாவது நடந்துரும்னு நினைச்சீங்கன்னா, அத தூக்கி நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். பிகாஸ் தட் இஸ் ஜஸ்ட் அ பிலீஃப். இட் இஸ் நாட் அ ஃபேக்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். உலகம் இன்னைக்கு அழியப் போகுதான்னு கேட்டீங்கன்னா, அழியாது. உலகம் நீங்க அழிஞ்சதுக்கப்புறம் இங்க தான் இருக்க போகுது. நான் அழிஞ்சதுக்கு அப்புறமும் இங்க தான் இருக்க போகுது. நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இருந்து காணாம போனதுக்கப்புறமும் இந்த உலகம் இங்கே தான் இருந்துட்டு இருக்கும். ஃபியூச்சர்ல மனிதர்கள்னு ஒரு இனமே இருக்காது. வேற ஏதோ ஒரு இனம் இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும். அப்பவும் இந்த உலகம் இங்க தான் இருக்கும். ஈவென்ச்சுவலி கோடிக்கணக்கான வருஷம் கழிச்சு இந்த உலகம் சூரியனோட ஒண்ணா சேர்ந்து பொசுங்கி போயிடும்னு சயின்ஸ் சொல்லுது. பட் அன்டில் தென் இந்த உலகம் இங்க தான் இருக்க போகுது. நீங்களும் நானும் காணாம போய் பல வருஷம் கழிச்சும். நம்மளால முடிஞ்சது ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்ம கையில நம்ம வாழ்க்கை இருக்குது. நம்ம கடைசி நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது. அத ஸ்ட்ராங்கா செதுக்குறது. ஸோ நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கறதுக்கு எக்ஸைட்டடா இருப்பாங்கன்னா, அவங்க கிட்ட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. நீங்க என்னை பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மதன் கௌரின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் அ வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா வந்து அங்க ஸ்பாட் பண்ண முடியும். அங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நான் என்ன பேசணுங்கிறத எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் அண்ட் ஜீஸ். இது எந்த குரூப்ல அனுப்பணும்னு உங்களுக்கே தெரியும். பாய்.